ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவு வச்சு அதுக்கு தேவையான கேரட் துருவி எடுத்து வச்சுருக்குறோம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்குறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு சூடு பண்ணி வச்சுருக்குறோம். அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை பச்சை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்துக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம சீவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். அது கூடவே துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். எல்லாம் துருவி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, பாதி வெந்தாவே போதும். இது கூட பச்சை மிளகா சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகா கடிபடுறதுனால சேர்க்கலை. ஆனால் பச்சை மிளகா சேர்த்து காரத்துக்கு சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஒரு 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட். நெக்ஸ்ட்டு காய்களுக்கு தேவையான மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா இந்த 3 சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகா போடாதனால தனி மிளகாத்தூள் பவுடராக சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாவது காரம் வேணும்ல, அதுக்காக 3 சேர்த்துடலாம். நம்ம போட்டு மசாலாஸ் இந்த காய்கறிகளோட அப்படியே மிங்கிலாக்கி நல்லா ஒன்று போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். சூப்பராக வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். கோதுமை மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். காய்களை சேர்த்துட்டு அப்படியே மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். காயில் உள்ள தண்ணி இருக்கும், ஆயில் இருக்கும், அதனால் நமக்கு அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போதுமானது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தெளிச்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். போண்டா மாவு நம்ம பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் இருந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தேவை, போண்டா பதத்துக்கு வரணும். உதிரியாக தான் இருக்குது. இப்போ தண்ணி லேசாக தெளிச்சுக்குவோம். இந்த மாதிரி இப்படி உருண்டை பிடிச்சா உருண்டை ஷேப்புக்கு வரணும். இந்தளவுக்கு நம்ம மாவை பசஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி போண்டா ஷேப்பில் நம்ம கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக ஆயில் இல்லைன்னா நெய் ஏதாவது சேர்த்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் அப்படியே குட்டி குட்டியாக நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து ஒரு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். 1 சைடு வெந்துருச்சு, அப்படி திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த டிஃபன் செய்கிறதுக்கு மாவை பிசைஞ்சு ஊற வைக்கணும்லாம் தேவையில்லைங்க. அப்படியே பிசைஞ்சு உடனே நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி கொஞ்சமாக ஆயில் விட்டு போட்டு எடுத்தாலே ரெடி ஆகிடும். காய்கறிகள் இதில் சேர்த்துருக்கனால தேய்க்கிறதுக்கு வருமானு சந்தேகமே படாதீங்க. சூப்பராக வருங்க. அழகாக தேய்ச்சி பாருங்கள். சட்டுன்னு ஈஸியாக ஹெல்த்தியான முறையில் பசங்களுக்கு சாஃப்டாக மொறுமொறுன்னு டேஸ்டான டிஃபன்
ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஃபனுக்கு கண்டிப்பாக சட்னி இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம். நம்ம விருப்பம் இருந்துச்சுன்னா சன்னா மூக்கடலை கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியாக டிஃபன் வேலையை முடிச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. ஓகே, டாட்டா, பை பாய், தேங்க்யூ.